அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 6 வாரத்துக்கு அப்புறமா இன்னைக்கு வந்து பெரிய ஃபால் ஆயிருக்குங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்றத டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ முக்கியமான காரணங்கள் இது வந்து எல்லாரும் தெரிஞ்சக்கூடிய விஷயம். அதனால கரெக்ட்டா கடைசி வரைக்கும் பாருங்க. $115 பில்லியன் வந்து இன்னைக்கு வந்து மார்க்கெட் இழந்திருக்கு என்எஸ்இ. ஸோ அது என்னன்றத நம்ம வீடியோல விவரமா பார்க்கலாம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ வாங்க நம்ம வந்து ஒவ்வொன்னா பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா, கடந்த 6 வாரத்துல இந்த வாரம் தான் 6 வாரத்துல பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து அதிகமா கீழ விழுந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 1.83% வந்து இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து இறங்கியிருக்கு. சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா, 1.92% வந்து மார்க்கெட் வந்து இறங்கியிருக்கதா காட்டிக் குடுக்குது. ஸோ கிட்டத்தட்ட இதுதான் வந்து 6 வாரத்திலேயே அதிகமா டெய்லி சேஞ்சஸ்ல வந்து நடந்திருக்கு அப்படின்றத சிங்கிள் செஷன்ல நடந்திருக்குது. இதுதான் முக்கியமா நம்ம வந்து பார்க்கணும். ஏன் அப்படின்றத இப்ப நம்ம ஒவ்வொன்னா தெரியப்படுத்துறேன் நானு. பாருங்க. ஸோ அடுத்தது வந்து நம்ம வந்து பார்க்கும்போது, ஆ ஃபாரின் அவுட்ஃப்ளோ ஃபாரின் அவுட்ஃப்ளோ பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட $23.1 பில்லியன் அளவுக்கு வந்து சரிஞ்சிருக்கு. எப்போதும் இல்லாத அளவுக்கு. அதாவது 2004ல இருந்து பார்க்கும்போது, 2006ல தான் வந்து அதிகமா சரிஞ்சிருக்கதா வெளிய போயிருக்காங்க எஃப்பிஐ. அதாவது ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர் வந்து அவுட்ஃப்ளோ அவங்க பணத்த எடுத்துட்டு வெளிய போறாங்க. ஆனுவல் ரெக்கார்ட்ல இதுதான் ஹையா இருக்கு அப்படின்றத சொல்றது மார்க்கெட் சொல்லுது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டோம்னா, அதுக்கான ஒரு 6 காரணங்கள் இருக்கு. நம்ம ஒவ்வொன்னா பார்ப்போம். ஸோ நீங்க வந்து ஒவ்வொன்னா பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். சரிங்களா? அடுத்தது முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈரான், யுஎஸ் சண்டை வந்து முடிவுக்கு வர மாரி தெரியலங்க. அது வந்து பெரிய ரீசனா பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட அது வந்து இப்ப பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு சொல்றாங்களே தவிர, ஆனா ஒண்ணும் நடக்கிற மாரி தெரியல. இதனால 3வது பெரிய பொருளாதாரமான இந்தியா வந்து நம்ம மோசமடைஞ்சிட்டு இருக்கு அப்படின்றத தெரியப்படுத்திருக்கு இந்த மார்க்கெட் சந்தை. இன்னைக்கு கடும் சரிவை சந்திச்சிருக்கனால, இன்னைக்கு கிட்டத்தட்ட $115 பில்லியன் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம மதிப்பு என்எஸ்சில வந்து இழந்திருக்கோம் அப்படின்றத இந்த மார்க்கெட் வந்து இன்னைக்கு காட்டிக் குடுத்திருக்கு. இது ஒரு முக்கியமான காரணங்க. ஈரான் யுஎஸ் சண்டை வந்து பெரிய ஒரு காரணமா இருக்கு. சரிங்களா? அடுத்தது நம்ம பிரதமர் மோடி என்ன பண்ணியிருக்காருன்னா, அவரு நம்மளுக்கு ஒரு எச்சரிக்கை குடுத்திருக்காரு. இந்த மாரி யாரும் அதிகமா தங்கம் வாங்காதீங்க. அதுக்கப்புறமா டிராவல் பண்ணாதீங்க. ஃபெர்டிலைசர் உரங்கள பயன்படுத்தாதீங்க. இந்த மாரி ஓவர்சீஸ்லாம் டிராவல் பண்ணாதீங்க. உள்ளூர்லயே சுத்தி பாருங்க. இந்த மாரி குடுத்திருக்காரு. என்னன்னா, அந்நிய நாட்டினுடைய செலவாணி வந்து கையிருப்பு வந்து கம்மியா இருக்கு. அது வந்து என்ன பண்ணுதுன்னா, நம்மளுடைய நாட்ட பாதிக்குது. அதனால யாரும் வந்து அதிகமா இந்த அ ஃபியூல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. எல்லாருமே வொர்க் ஃப்ரம் ஹோம் வேலை இருந்தா பண்ணுங்க. அப்படின்ற மாரி சொல்லும்போது, இந்த 140 கோடி மக்களுக்கு வந்து ஒரு எதிர்கொள்றதுக்கான கடுமையான நடவடிக்கையா இத பார்க்கும்போது, நமக்கு எல்லாருக்கும் ஒரு தயக்கம் வருது, பயம் வருது. ஓ! நம்ம நாடு வந்து நம்ம என்ன என்ன நிலைமையில போயிட்டுருக்கோம் அப்படின்றத ஒரு பயத்துல நெறைய பேர் என்ன பண்றாங்க, விக்கிறாங்க, வெளிய போறாங்க. ஸோ அதனால ஒரு ஃபால் அது ஒரு ரீசனா காட்டிக் குடுக்குது நம்மளுக்கு. சரிங்களா? அடுத்தது முக்கியமான ரீசன் என்னன்னு கேட்டா, நம்ம பண மதிப்பு இழப்பு வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இதுக்கு முக்கியமா காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, கச்சா எண்ணெயுடைய உயர்வு. அதாவது க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கு. நாளுக்கு நாள் க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து இன்னைக்கு ஒரு பேரல் பார்த்தீங்கன்னா, $107 டாலருக்கு அங்கேயே நீடிக்கிறனால, நம்ம சந்தையில வந்து பண மதிப்பு வந்து கம்மியாயிட்டே இருக்கு. அது வந்து ஏறவே மாட்டேங்குது. அதாவது நம்ம நாட்டுடைய பண மதிப்பு தேய்மானம் அடைஞ்சுகிட்டே இருக்கு. அதாவது என்ன சொல்றது? டிப்ரிசியேஷன் சொல்லுவாங்க. டிப்ரிசியேஷன் ஆயிட்டே இருக்கனால, எல்லா பங்குகளும் வந்து தொடர்ந்து சரிவை சந்திச்சிருக்கு இதனால. ஸோ டாலருக்கு நிகரா நம்மளுடைய பண மதிப்பு இழப்பு அதிகமாகறனால, ஆ நம்ம மார்க்கெட் வந்து சரியறதுக்கு இது முக்கியமான 3வது காரணமா சொல்றாங்க. சரிங்களா? சரி நண்பர்களே. அடுத்தது வந்து நம்ம என்னன்னா, ஒரு ஷார்ட்டா ஒரு 6 காரணங்கள் என்னென்ன முக்கியமான காரணங்கள் பார்ப்போம். ஸோ ஷார்ட்டா பார்க்கும்போது, என்எஸ்ல இன்னைக்கு வந்து 115 கோடி வந்து மார்க்கெட் வேல்யூ டவுன் ஆயிருக்கு. அடுத்தது வந்து 6 வீக்ல வந்து இதுதான் அதிகபட்சமா இறங்கி இருக்கதா காரணம். அதுக்கு காரணம் வந்து மிடில் ஈஸ்டோடைய ஆ பேச்சுவார்த்தை இன்னும் சரியா முடிய மாட்டேங்குது. அது வந்து தேய்மானம். அது வந்து மங்க மங்க என்ன சொல்றது? ஒரு மந்தமா போயிட்டு இருக்கு. அது ஒரு ரீசன். அடுத்தது வந்து 6 வாரத்துல இதுதான் வொர்ஸ்ட் டேவா கன்சிடர் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய பண மதிப்பு வந்து ரெக்கார்ட் லோ போயிருக்கு. அகைன்ஸ்ட் க்ரூடுக்கு ஃபாரினர்ஸ் வந்து அவுட்ஃப்ளோ பணத்த எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. அதே மாரி நம்ம நாட்டு பிரதமர் வந்து ஃபியூல் எல்லாம் கம்மியா யூஸ் பண்ணுங்க. டிராவல்லாம் கொஞ்சம் வெளிநாடு போறத அவாய்ட் பண்ணுங்க. உள்ளூர்லயே சுத்தி பாருங்க. இந்த மாரி நெறைய விஷயங்கள சொல்லும்போது, அது வந்து நெறைய பேருக்கு ஒரு பயத்த உருவாக்குது. கிரியேட் பண்ணு ஓ! நம்ம எக்கனாமிக் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கும் அப்படின்னு ஒரு நெறைய ஃபியர்னஸ நம்மளுக்கு வந்து தெரியப்படுத்துது. அடுத்தது முக்கியமா இன்னைக்கு விழுந்ததுக்கு மார்க்கெட் விழுந்ததுக்கு முக்கியமான காரணம் ஒன் ஆஃப் தி ரீசன் வந்து ஐடி இண்டெக்ஸ் வந்து இறங்கியிருக்கு. 3 வருஷத்துல லோவ வந்து டச் பண்ணிருக்கு. இதுக்கு காரணம் வந்து ஏஐ டிஸ்டர்பன்ஸ் ஃபியர்ன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஏஐ காரணத்தினால ஏஐ வந்தனால ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் டவுன் ஆயிருக்குது. பார்க்க முடியுது. சரி நண்பர்களே, இப்ப நம்ம வந்து நிஃப்டி இவ்வளவு தூரம் இறங்குனதுக்கு காரணம் நிஃப்டி சார்ட் எப்படி இருக்குன்றத நம்ம பார்த்துருவோமா? ஸோ இப்ப சார்ட்ட பார்த்துருவோம் நம்ம. ஸோ
பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும். சரிங்களா? அப்பதான் அல்காரிதம் உங்களுக்கு வந்து எடுத்து காட்டும் நம்ம சேனல்ல போடக்கூடியது. ஸோ பாருங்க, இப்போ வந்து நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட 23,379 அப்படின்ற இடத்துல க்ளோசிங் வச்சிருக்கு. நான் ப்ரீவியஸ் வீடியோல ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இந்த கேப்ப ஃபில் பண்ணும் அப்படின்றது. என்னுடைய ஷார்ட்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏப்ரல் 28ஆம் தேதியோ, 27ஆம் தேதியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த ஷார்ட்ஸ்லயும் தெரியும். அதே மாரி மே 5ஆம் தேதியிலயும் சொல்லியிருக்கேன், இந்த கேப்ப வந்து ஃபில் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த ஷார்ட்ஸ் எடுத்து போய் பாருங்க. சரிங்களா? நம்ம சேனல்ல இருக்கு. அத பார்த்துட்டு கூட நீங்க இந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ இப்ப பார்க்கும்போது நம்மளுக்கு கிட்டத்தட்ட அடுத்த லெவல் சப்போர்ட் இமிடியேட் சப்போர்ட்ன்னு பார்க்கும்போது, இமிடியேட் சப்போர்ட் 23,158 அத உடைச்சதுன்னா நாளைக்கு அத உடைச்சுன்னா அந்த கேப் ஃபில் ஆயிடும். மேபி ஃபில் பண்ணிட்டு டக்குன்னு மேல மூவ்மெண்ட் குடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. இப்படி ஃபில் பண்ணிட்டு டக்குன்னு மூவ்மெண்ட் குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லன்னா அடுத்த லெவல் பார்க்கும்போது 22,765 வரைக்கும் இறங்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவலு. அடுத்து ஃபைனல் சப்போர்ட் லெவல் பார்க்கும்போது 22,184 வரைக்கும் இறங்கக்கூடிய ஒரு வாய்ப்பா பார்க்க முடியுது. இந்த சார்ட்ட பார்க்கும்போது. சரிங்களா? ஸோ இதுல வந்து நம்ம இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். இது வந்து ஒரு எம் பேட்டர்ன ஃபார்மேஷன் குடுக்குற மாரி காட்டி குடுக்குது. ஓகேவா? எம் பேட்டர்ன். நல்லா கவனிங்க. எம் பேட்டர்ன் பார்க்கும்போது இது ஒரு டபுள் டாப்ப வந்து கிரியேட் பண்ற மாரி இருக்கு. ஸோ அப்படி அந்த மாரி ஒரு வகையில பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட 22,184 அப்படின்ற இடத்துக்கு வந்து இறங்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. இது ஒரு நெக் லைனா பார்த்தீங்கன்னா, இத உடைச்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாரி பார்த்தோம்னா அப்படி. இன்னொரு மெத்தட்ல பார்க்கும்போது, நான் வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்க. இன்னொரு மெத்தட்ல வந்து ஆம் எ கவனிங்க. இன்னொரு மெத்தட்ல வந்து நம்மளுக்கு இத தர்றேன். ஓகே. இத பாருங்க. இது வந்து ஒரு பாட்டம் ஃபிளாக்ன்னு சொல்லுவாங்க. பாட்டம் ஃபிளாக் அந்த மாரி வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா பெரிய தலைவலிங்க நம்மளுக்கு. பாட்டம் ஃபிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டம் ஃபிளாக். இத உடைச்சிருச்சு. பாட்டம் ஃபிளாக் உடைச்சிருச்சு. இப்படியும் பார்க்கலாம். இப்படி பார்த்தீங்கன்னா, பாட்டம் ஃபிளாக் நமக்கு டார்கெட் வச்சோம்னா 22,000 கீழயே போகுது. இதுக்கு கீழயே இந்த லெவலுக்கு கீழயே போகுது. அது இப்போதைக்கு நமக்கு தேவையில்ல. நம்ம எம் பேட்டர்னாவே நம்ம இப்போதைக்கு கன்சிடர் பண்ணி நம்ம ஃபைனல் சப்போர்ட் வந்து 22,184 அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இத நம்ம மறந்துருவோம். நம்ம பயமுறுத்த வேண்டாம். ஜஸ்ட் ஒரு பேட்டர்ன் எப்படி வரும் அப்படின்றத நம்ம காட்டிக் குடுக்குறோம். சரிங்களா? பிரேக் டவுன் ஆயிருக்கு. அடுத்த லெவல் இங்க ஃபில் பண்ணிட்டு மேல போகுமா? ரிவர்சல் இருக்குமா? இல்ல வந்து நம்மளுக்கு அடுத்த சப்போர்ட்க்கு போகுமா? அப்படின்றத பார்க்கணும். ரெசிஸ்டன்ட் பார்க்கும்போது 23,804 அப்படின்றது இமிடியேட் ரெசிஸ்டன்ட்டா தெரியுது. ஸோ அதுக்கப்புறமா ஏறும்போது பார்த்துக்கலாம் நண்பர்களே. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ நீங்க யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா, நீங்க வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய தகவல்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? சரி நன்றி, வணக்கம். இந்த ஷார்ட்ஸ கொஞ்சம் போய் பாருங்க நண்பர்களே. அப்பதான் உங்களுக்கு புரியும். சரிங்களா? நன்றி. தேங்க் யூ.